திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை வழங்கும் சிகாரம் சைவநெறி பாடசாலை மூலமாக ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவத்திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள் திருவாசகம் என்னும் தேனை நமக்கெல்லாம் சொற்பொழிவாக ஆற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெகளாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் எளித நுழைவோம். திருச்சிற்றம்பலம். அம்மா வாங்கம்மா. நம்ம திருச்சிற்றம்பலம். மணிவாச பெருமான் அருளாலும் என் குருநாதர் அருளாலும் இன்னைக்கு திருவாசத்துல பொற்சுண்ணத்துல பொருள் பார்ப்போம். சிவாயன் மூஷிக வாகன மோதஸ்த ஷியாமலகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. சிவாயன் மணிவாசிக பெருமான் திருவடிகள் போற்று. இன்னைக்கு பொற்சுண்ணத்துல நம்ம போன வாரம் சிவ 9 பாடல்கள் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 10வது பாடல் பார்ப்போம். முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனுடும் ஆட ஆட செம்கையல் கண்பணி ஆட ஆட முத்து எம்பிரானொடும் ஆட ஆட பிறவி பிறரொடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட 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 பொற்சுன்னம் இடித்து நாமிங்கிறார். அதாவது இங்க இருக்க பெண்களை பார்த்து சொல்றார். அந்த முத்தணி கொங்கைகள் அப்படின்னா அழகான முத்து மாலைகள் அணிந்த அவங்க உடம்பு, நம்ம சொல்லுவாங்கல்ல பொற்சுன்னை இடிக்கும் போது அந்த உலக்க போடும்போது உடம்புல இருக்கிற அவயங்கள் உடம்புகள்லாம் குலுங்கதான் செய்யும். அத சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவங்க தலையில சூடி இருக்க அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய வண்டுகள் அவங்க அசையும் போது எந்திரிக்குது, அப்புறம் திரும்ப உட்காருது, இப்படி ரீங்காரம் செய்யுதான். நம்மளுடைய மனம் சிவபெருமானை நினைச்சு கூத்தாடுதுங்கிறார். சித்தம் சிவனோடு ஆட செம்கையல் கண்பணி ஆட எம்பெருமான நினைச்ச உடனே விழிகள்ல இருந்து கண்ணீர் கொட்டுதான். பிறவி நோயை அறுக்கக்கூடியவங்க எல்லாம் எம்பெருமான நினைச்சு வணங்குறாங்க. அதாவது பொற்சின்னம் இடிக்கக்கூடிய பெண்களை முன்னிலைப்படுத்தி இந்த பாடல் பாடப்படுது. இந்த பாடல்ல பல்வேறு ஆபரணங்கள் பெண்கள் அணிஞ்சிருப்பாங்கல்ல. அப்ப இடிக்கும் போது அவங்க உடல் உறுப்புகளோட அந்த உடல்ல அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆபரணங்களும் ஆடு. புற உடம்பில் நிகழக்கூடிய இந்த ஆட்டத்தை விவரிச்சிட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தி எம்பெருமான நினைச்சு அதீத நிலையில போயிட்டாலாம். அந்த அனுபவத்தை மணிவாசர் கண்ணுல பாக்குறாரு. ஏன்னா இவர் ஏற்கனவே அந்த அனுபவத்தை பெற்றவர் தானே. பண்புங்கிறது எப்படி வரும்? நம்ம அடி மனசுல ஆழத்துல இருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு. சித்தத்தின் அடிப்பகுதியிலிருந்து இந்த அன்பு நிறைஞ்சிருக்க போது அதோட இயல்பு மாறி முழுவதும் இறைவன்கிட்ட போகும்போது அது பெருங்காதலா மாறி போயிடும். அந்த கருத்தை தான் இங்க சித்தம் சிவனோடு ஆட ஆடங்கிற. புறமனம் அகமனம் மேல் சித்தம் அடி சித்தம் இந்த இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள்ல நல்லா தெரிஞ்சவர் மணிவாச பெரும். அதனாலதான் முன்னாடியே சொல்லியிருப்பார், தெய்வம் முன்பதோர் சித்தம் உண்டாகிங்கிறதுல பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். மணிவாசருக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் இந்த வேறுபாட்டை சொல்லியிருப்பாரு. சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியன். அதே மாதிரி இந்த சித்தத்தை சிவன் நிறைஞ்சிறதுனால அந்த இறை அனுபவத்தை ஒருத்தர் பெற்றாருங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? தலைவலி தனக்கு வந்தாலும் தெரியுங்கிற மாதிரி ஒருத்தருக்கு சிவ அனுபவம் இருக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, அப்படி இருக்க உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படி தாரதாரியா வந்துகிட்டே இருக்குமா. கண்கள்ல குபு குபுன்னு கண்ணீர் வர்றது எப்படி சொல்றாரு? கண்பணி ஆட ஆடங்கிறார். நமக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் கண்ணீர் வரும், சந்தோஷமா இருந்தாலும் கண்ணீர் வரும்.
அப்ப மேல் மனம் அடிமனம் ரெண்டுலயும் பக்தி பெருக்கெடுக்கும் போது கண்ணீர் பெருகி ஓடுறது. இந்த ரெண்டு நிலையிலையும் ஒரு பொதுத்தன்மை தான் இருந்தாலும் ஆழ் மனசுல இருந்து வரக்கூடியது இறை அனுபவம்னு சொல்றாரு. சித்தத்துல சிவன் தோன்றுவது தொடக்க நிலை. சித்தத்தின் உள்ள இது அதாவது இது நடக்கிறது வெளியில காணப்படுறது, கண்ணுல தண்ணி வர்றது. அதாவது அந்த நம்ம புறத்தே காணக்கூடிய நிலைதான் கண் பணித்தல். இரண்டாவது என்ன சொல்ற, சித்தம் சிவம் ரெண்டா இருந்தா அதை பித்தை பிடிச்ச நிலையா மாறி போயிடுவாங்களாம். ரெண்டு ஒன்னா இருந்துச்சு. அதனாலதான் பித்து எம்பிரானோடு ஆட ஆடங்கிறார். மனம் சித்தம் புத்தி எல்லாம் ஒரே சொல்லுவாங்கல்ல, ஒருங்க இறை அனுபவத்தில் அப்படி ஒன்னா நிலைச்சு போறவங்களை சொல்லுவோம். அது அண்ணன் சாமி சாமின்னு சாமி பித்தி பிடிச்சு அலையுதுங்கிறாங்கல்ல, அததான் அந்த நிலையத்தான் இங்க சொல்றாரு. பித்து எம்பிரானோடு ஆட ஆட. இந்த உடலோட பொறி புலன்களோட அந்த கரணங்களோட வாழக்கூடிய ஒருவன் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கல்ல, கடவுள் பித்து இருந்தா அந்த அனுபவங்களை உணர முடியும்னு சொல்லாம சொல்ல. நம்ம நினைப்போம் பித்து எம்பிரானோடு அந்த அளவுக்கு நம்மளால பொருந்த முடியுமா, இறைவனோட நெருங்க முடியுமான்னு மனசுல சஞ்சலப்படுறவங்களுக்கு விடை கூறுற மாதிரி என்ன சொல்றாரு, அத்தன் கருணை பொருந்த. இறைவன் கருணை இருந்தா எல்லாம் நடக்குமா. சித்தம் சிவனோடு இணைந்தா இந்த நிலை தன்னால கூடுங்கிறார். அப்ப செங்கையில் கண் பனி துளித்தல் வெளிப்பாடு. பித்தாய் எம்பெருமானோட மனசு அப்படி ஒன்றும் போது இதெல்லாம் உண்டாகுங்கிற. அப்ப இந்த பரு உடலோடு கூடிய மக்களுக்கு தான் சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு, இந்த பிறவி நீங்கணும், பிறவா நெறி வேணும் விரும்புறவங்க எவ்வளவு விரும்பினாலும் முயன்றாலும் எளிதில பெற முடியாது. அப்ப பிறவி எப்ப போகும் நம்ம கேட்போம்ல, அதுக்கும் விடை சொல்றாரு. அந்த கரணங்கள் நாளும் அடங்கி ஒடங்கி எம்பிரான் கருணையில அப்படி பொருந்த தொடங்கினோனே பிறவி தானாலே கலன்றுங்கிறார். எல்லாமே இறைவன் செய்யும். ஒப்புமை ஆக்குறது எல்லாம் எதா இருந்தாலும் அப்படி விலகி நிக்கிறது, தாமரை தீலை தண்ணி போல. அப்படி பிறவி பிறரோடும் ஆட ஆடாங்கிற இந்த உயர்ந்த தத்துவத்தை அந்த பொற்சின்னம் இடிக்கக்கூடிய பெண்கள்கிட்ட வச்சு இறை அனுபவம் எத்தகையதுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப அருமையா பாடியிருக்க. அதுதான் இங்க சொல்றேன். நம்ம ஐயனுடைய கருணையினால அந்த அன்பர்கள் எல்லாம் மகிழ்ந்து ஆடுறாங்க. நாம் இறைவனுடைய நீராட்டிற்கு பயன்படக்கூடிய அந்த சுண்ண பொடியை நம்ம இடிப்போம் வாங்கன்னு அருமையா சொல்றோம். மாடு நகை வாழ்நிலா எரிப்ப வாய் திறந்தம் பவளம் துடிப்ப பாடுமின் நம்தமை ஆண்டாரும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேறி ஆடுமின் அம்பலத்து ஆடினானுக்கு ஆட பொற்சுன்னம் இடித்தினான். இங்க ஆடுதல் பாடுதல் தேடுதல் மூணு இங்க சொல்லியிருக்க. அதாவது வாழ்நிலா எரிப்ப வாய் திறந்து அம்பவளம் துடிப்ப பாடுமின்கிறார். அந்த ஒளி பொருந்திய அந்த பகல் வெளியில தெரியற மாதிரி வாய திறந்து பாடுங்கன்னு சொல்றாரு. ஒரு சிலர் கோயிலுக்கு போனா முணும்பாங்க, அது மாதிரிலாம் வேணாம், உறக்க பாடுங்கிற. அப்ப நல்ல வாய் திறந்து பாடும்போது உதடுகள் துடிக்காது. ஆனா இது ரெண்டையும் ஒன்னாக்கி பாடுறாருன்னா என்ன அர்த்தம், வாய் திறந்து பாடும்போது வெளியே வரக்கூடிய சொற்கள் ஒளி கூட்டம் அதை நல்ல தெளிவா சொல்லும். அது மட்டும் இல்ல, வாய் திறந்து பாடும்போது உதடுகள் துடிக்கணும்னா அந்த அடித்தளத்துல இருந்து இறைவன் மேல் சொல்லுவாங்கல்ல, அப்படி துடிக்குது பேசும்போது அப்படி நம்ம சொல்லுவோம்ல, உணர்ச்சி பெருக்குல துடிக்குமாங்க. அதான் சொல்றாரு, அந்த உணர்வு வெளிப்படும் போது உதடுகள் எல்லாம் துடிக்குங்கிறார். உதடுகள் துடிக்கக்கூடிய அந்த உணர்ச்சி பெருக்கோடு முழுவதுமா வாய் திறந்து பாடுங்கன்னு மணிவாசகர் சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, எங்கேயோ போயிட்டு இருந்த தம்மை இழுத்து ஆட்கொண்டு எந்த பணி கொண்டது எந்த பிறவிலும் யாருக்கும் கிடைக்காத பெரிய பெரு மணிவாசகர் கிடைச்சிருக்கு. அந்த பேற்றை நன்றி உணர்ச்சி பொங்க அதன் பயனாக உதடுகள் துடிக்க வாயை நன்றாக திறந்து உறக்க பாடணுங்கிற கருத்தை சொல்றாரு. அந்த அனுபவத்தை தான் எதிர்த்தாப்புல இல்லைனாலும் பாடிக்கிட்டே தேடுங்கன்னு மத்தோம் நமக்கும் சொல்றாரு. நம்தமேன்னு ஏன் சொல்றாரு, நீங்களும் பாடி தேடுங்க இறைவனேங்கிறார். திருப்பரிந்துரையில இந்த தனக்கு கிடைத்த இறை அனுபவம் அனைவருக்கும் கிடைச்சிருக்குமான்னு அவரு யோசிக்கிறார். அதனால தேடி சித்தம் கழிப்பு திகைத்து தேறி ஆடுமின்கிறார். தேடாம இருக்கும்போது நமக்கு எளிதா கிடைத்த பொருள் இப்ப கை நழுவிடுச்சு, கை நழுவி ஒண்ணு போன தேடுறாரு, கிடைக்கல, என்ன திகைக்கிறாரு, மறுபடியும் தேடுறாரு, இந்தா கிடைச்சிருச்சு.
இனிமே கை நழுவி போகாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பல கால் தேடி திகைத்து மறுபடியும் தேடிய நிலையில அந்த பொருள் அகப்பட்டுருச்சுன்னா அதனால வரக்கூடிய சந்தோஷம் அந்த மனதுல நிறைந்ததுனால உடல் முழுவதும் அந்த சந்தோஷம் பெருக ஆரம்பிச்ச உடனே நீங்களும் ஆடுங்கிற. அதனாலதான் இங்க தெரிய நீங்க ஆடுங்க. அழகான பவளம் போன்ற இதழ்கள் துடிக்கின்றன, எம்பெருமானின் பெருமையை பாடுங்கள்ங்கிறார். நம்மை ஆட்கொண்ட தன்மையை, நம்மை அடிமையா ஆட்கொண்ட திறத்தையும் நம்ம அதாவது எம்பெருமான வாய் திறந்து புகழ்ந்து பாடுங்கிறார். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றார், அவனுக்கு அதனால ஆடுமே நம்பலத்து ஆடினானுக்கு ஆட பொறிச்சுடணும். இந்த உலகம் அதாவது எம்பெருமான் ஆடலைன்னா நின்று போயிடும். ஊழி காலத்துல பிரளய காலத்துல உலகமே அழிஞ்சிடும். இந்த உடம்பானது உயிர் அழியாது, உடலுதான் அழியும். இந்த உயிர் ஆணவ மலமானது ஆணவ மலத்தோட இறைவனோட அந்த ஊழி காலத்துல இறைவனுக்குள்ள அடங்கும். அப்ப திரும்ப எம்பெருமான் அதாவது சொல்லுவாங்கல்ல, இந்த உடம்பு சட்டை பல நாள் போட்டு பழசா போச்சுன்னா ஐயோ ரொம்ப கிழிஞ்சு போச்சு வேணாம் சாயம் போயிடுச்சுன்னு தூக்கி போடுறோம். அது மாதிரி இந்த உடலுக்கு இளைப்பாறுவதற்காக எம்பெருமான் இறப்பை கொடுக்கிறார். இப்ப வினைகளை கழிக்கணும்ல, அதுக்கு என்ன செய்யறது? வினைகளை கழிக்கணும்னா இந்த வினைகளை கழிப்பதற்கு ஒரு உடம்பு வேணும்ல. அதனால அவரவர்கள் செய்த வினைக்கேற்ப உடலை கொடுக்கிறார். அப்பேற்பட்ட அதை யாரால செய்ய முடியும்? இறைவனை தவிர யாராலும் செய்ய. வீட்டுல ஒரு கணக்கு நம்மளாம் ஞாபகம் வச்சுக்க முடியுதா? இவங்க எத்தனை கணக்கு, என்ன பாவம் பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன அவங்க செஞ்ச வினைகளுக்கு ஏற்ப வினை தாங்கும் பொருட்டு ஒரே சமயத்துல கொடுக்க முடியாது, தாங்காது இந்த உயிர். அப்ப இந்த சஞ்சிதை வினைகளை அதாவது கொஞ்சமா சேமிப்புல டெபாசிட் மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் வினைகளை கொடுத்து அனுப்புறார். அப்பேற்பட்ட எம்பெரான் அப்படி அத்தனை விகிருதனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அவன் நம்ம பொற்சுண்ணம் அடிப்போங்கிறார். அவன் நீராடும் பொருட்டு அவனுக்கு பொற்சுண்ணம் அடிப்போம்னு சொல்றார். மையமர் கண்டனை வான நாட மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிராண்டம்மை அகப்படுத்த ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யினை மெய்யர் மெய்யை போத அரிக்கன் இணை பொன் தொடி தோல் பையரவு அழுகொள் மடந்தை நல்லீர் பாடி போச்சுன்னும் இடித்தினான். அழகான பெண்களை பார்த்து சொல்றாரு. இங்க பொய்யர் பொய்யினேன்னு ஒரு வார்த்தை சொல்றாருல்ல. பொய்யர் பொய்யினா அப்ப இறைவனை பொய்ன்னு சொல்றது பொருத்தமா நம்ம கேட்போம்ல, அப்படி இல்லை. அதாவது எம்பெருமான் இரவும் பகலுமாக இருக்கக்கூடியவன். பொய் மெய் குற்றம் அதாவது அததான் சொல்றாரு. குற்றம் நீ குணங்கள் நீ கூடல் ஆலவாய்னா 3ஆம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான்னு சொல்லிட்டு ஜோதியனே துண்ணுருளே நம்ம திருவாசகத்துல அர்த்தம் சொல்றோம். அப்ப இரண்டுமாக மாறுபட்ட அத்தனையுமாக இருக்கக்கூடியவன். இந்த அடிப்படையை மனசுல வச்சுக்கிட்டுதான் பொய்யர்தான் பொய்யினை மெய்யர் மெய்யன்னு சொல்றாரு. அப்ப பொய்ன்னு சுட்டி காட்டக்கூடியவனும் அவன்தான், மெய்யின்னு சுட்டி காட்டக்கூடிய பொருளும் அவன்தாங்கிறத நல்லா விளங்கிக்க முடியும். அடுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும்னு சொல்றாருல்ல. ஒரு பொருளோட தன்மைய வெளியில இருந்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறது ஒரு வகை. அந்த பொருளை ஊடுருவி பார்த்து அதோட இணங்கிருந்து அதோட இயல்பு தெரிஞ்சுக்கிறது மற்றொரு. கடவுளுங்கிறவர் கற்பனைக்கு எட்டாதுன்னு நிறைய பேர் நம்ம சொல்லுவோம். அந்த அருமை பாட்டை புறத்தே இருந்து சொன்னவங்க சொல்லுவாங்க. ஆனா மணிவாசகர் போல உள்ளவங்க எம்பெருமானே அவர் ஆட்கொண்டார். அந்த அனுபவத்திலிருந்து வெளியில அந்த அனுபவத்துல மூழ்கி இருந்த மணிவாசக பெருமான் அதுல இருந்து வெளியில அந்த அனுபவத்தின் அடிப்படையில இருந்து எம்பெருமானுடைய அருமையை நமக்கு சொல்றாங்க. தேனை சாப்பிட்டா தனி இனிக்குன்னு சொன்னா தெரியும், ஆனா சுவைத்தவங்களுக்குதான் அதோட சுவை தெரியும். அப்படி இறை உண்மையை உணர்ந்து அவர் சொல்றார். சர்க்கரை இனிக்கும்னு சொல்றதை கேட்டு பேசுறவங்க ஒருத்தர், சர்க்கரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து சுவையை அருமை பாட்டை உணர்ந்தவங்க. அதனாலதான் அகப்படுத்தி அருமை காட்டுங்கிறார். அதாவது முதல்ல என்ன சொல்லிட்டார், மையமர் கண்டனேன்ட்டார். ஆலகால விஷம் பார்க்கடலை கடையும் போது ஆலகால விஷம் வெளிப்பட்டது. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடையிறாங்க. அமுதம் வரும்னு எதிர்பார்த்து காத்திருந்த நேரத்துல விஷம் வந்துருச்சு. அத்தனை பேரும் அந்த விஷத்தோட வெப்பம் தாங்காம ஓடுறாங்க. கடைசியில இறைவன்ட்ட சரணாகதி அடையிறான். அவர் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து அப்படியே அமுதம் போல போனகம் போல உண்டாருவாங்க. அமுதம் போல சாப்பிட்டு கண்டத்துல தேக்கினார். ஏன் கண்டத்துல தேக்கினா ஊமை? ஊழி காலத்துல அத்தனை உயிர்களும் இறைவன் வயிற்றுக்குள்ள அடக்கமாகுது.
அப்ப அந்த உயிர்களுக்கும் தேவர்களுக்கும் அதாவது நஷ்டம் உண்டாயிடக்கூடாது, தீங்கு வரக்கூடாதுன்னு உமை கண்டத்துல கேட்டால்தான் மையமர் கண்டனை. வானநாடர் மருந்தனை, வானில் உள்ளவர்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் ஊத்தாடக்கூடியவன், ஊன நடனம் ஞான நடனம் ஆடக்கூடியவன். இப்பதான் சொன்னல, பிறப்புகளுக்காக நடனம் ஆடக்கூடியவன், முக்தி பேருக்காக நடனம் ஆடக்கூடியவன். ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்தி ஆட்கொண்டு, நம்மை அடிமையா ஆட்கொண்ட எம்பெருமானை, கூத்தாடக்கூடிய எம்பெருமானை, முதல்வனாக எல்லாவற்றிற்கும் ஆதி முதல்வனானை, அந்த அரிக்கண் இணை பொன் தொடித்தோள் பையரவு அல்கொள் வடந்த நல்ல அழகான பெண்களே, நம்மை அடிமையா ஆட்கொண்ட எம்பெருமானின் புகழை பாடி அவன் நீராடும் போட்டு அவனுக்கு பொற்சின்னம் முடிப்போங்கிறார். அடுத்து, மின் இடை செம்துவர் வாய் கருங்கண் வெள்நகை பண்ணமர் மின்மொழியே, என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன் எம்பெருமான் இமவான் மகൾക്ക് தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் என் தாள்கள் வாடி பொன்னுடை பூன்முளை மங்கை நள்ளி பொன் திருச்சின்னம் இடித்தேன். மின்னிடை செம்துவர் வாய் கரும் கண்ணன்ட்டார். அதாவது செவ்வரை படர்ந்த செந்தாமரை போன்ற விழிகளும் பொன் போன்ற வளையல் அணிந்த தோள்களும் நல்ல பாம்பின் படத்தை போன்ற அழகான அல்குளும் கொண்ட பெண்களை பார்த்து சொல்றாரு, கருமை நிற கழுத்தினை உடைய எம்பெருமான்ட்டார். பேரப்பட்ட எம்பெருமான, அதாவது முதல்ல இங்க என்ன சொல்றாரு, அழகான கண்ணுடைய பெண்கள் தகப்பன் கேழ்வன் மகன் தமையன் அப்படின்லாம் சொல்றாருல, அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம சொல்லுவோம் பார்த்தோம்னா, இங்க கூறப்பட்ட உறவு பேர்கள் அத்தனையுமே நம்முடைய உடலுக்காக, பரு உடலுக்காக வந்ததுதான். மின்னல் போன்ற முதல்ல அழகான பெண்கள்ட்டார். இங்க என்ன சொல்லிட்டாரு, மின்னல் போன்ற இடையுடைய பெண்ணுங்கிறார். அடுத்து உறவுகளை சொல்றார், மலையரசன் மகள்னு சொல்றாரு. அங்க இருக்கிற அந்த ஒரு பெண்ணை கூப்பிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, மின்னல் போன்ற இடையுடைய பெண்ணே, நம் சிவபெருமான் அமுதம் போன்றவன், அவன் திருவடியை புகழ்ந்து பாடி நம்ம பொற்சின்னம் அடிப்போங்கிற. அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, நம் சிவபெருமான் தெவிட்டாத அமுதம் போனவன், எமக்கு அன்பன், எம்முவான் மகளாகிய பார்வதி தேவிக்கு கணவன், மகனாகவும் தகப்பனாகவும் தமையனாகவும் இறைவன் எல்லாமாக இருக்கக்கூடிய எம்பெருமானின் திருவடி புகழை பாடுவோங்கிற. நம்ம உடம்பு பிறந்துட்டோம்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு எத்தனை உறவுகள் இருக்கு, அததான் இங்கே சொல்றாரு. அந்த உறவு பேர்கள் அனைத்தும் இந்த பரு உடலை அடிப்படையாக வைத்துதானே பெறப்பட்டிருக்கு. அந்த தனித்து இயங்கும் ஆன்மாவுக்கு இந்த உறவு பெயர் இருக்கா? நம்ம உடல் உயிர் போயிடுச்சுன்னா அந்த உயிருக்கு ஏதாவது சித்தப்பா பெரியப்பா இது மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப இந்த ஆன்மாவுக்கு இந்த உறவு பெயர்கள் பொருத்தம் இல்லாதவை. அப்படின்னா மணிவாசர் இவ்வளவு விரைவியா ஏன் சொல்லியிருக்காருன்னு சிந்திச்சா ஒன்ன நல்லா விளங்கிக்க முடியும். உடம்பெடுத்த ஒவ்வொரு மனிதனுக்கும் சில உறவுகளில் தனியா ஈடுபாடு. நம்ம சொல்லுவோம், இந்த குழந்தைக்கு தகப்பனா இருக்கு, பொம்பளை பிள்ளை மேல ரொம்ப பிரியம்போம். ஒரு சில வீட்டுல சொல்லுவோம், தங்கச்சின்னா உயிரை விடுவாரு. அப்படி ஒவ்வொரு உறவுகளை நம்ம சொல்லுவோம்ல, அதைதான் இங்க சொல்றேன். ஏகம் சத்துன் வாக்குப்படி ஒரே ஒரு பொருள் இறைவனைத்தான் இங்க சொல்லாம சொல்லிட்டாரு. இத்தனையா இருக்கக்கூடியவன் இறைவன், நாமரூபம் கடந்தவன், இன்னவண்ணன் இன்ன தன்மையன் என்று அறிய முடியாதவன். அந்த பொருள் தனித்து நிற்கும் போது, எந்தவித செயல்பாடு இல்லாம இருக்கும்போது சிவம்ங்கிற பெயரை நம்ம ஞான பெரியோர்கள்லாம் அதுக்கு தந்தாங்க. தனித்து நின்ற அந்த சிவமானது படைத்தல் தொழிலை செய்யும் போது அதை செய்யக்கூடிய ஆற்றலுக்குரிய சக்தி அதுக்கு வழங்கப்பட்டது. மூலப்பொருளை அதன் இயல்பை அறியாத உயிர்கள் அந்த பொருள் தனக்கு செஞ்ச பேருபகாரத்தை கருதி தாயின்னு சொல்லாங்க. உயிர்களுக்கெல்லாம் தாயானவன் உமையன்னு சொல்லுவோம், ஜெகத் ஜனனின்னு சொல்றோம். இந்த உறவு முறை விரிவடையும் போது வேறு உறவு பேர்களுக்கு அங்கு நிறைய இடம் கொடுத்துட்டாங்க. அப்ப எத்தனை கொடுத்தாலும் ஒரே உறவுதான் உலகத்துக்கெல்லாம் தாயானவள், தந்தையும் ஆனவள்.
அதான் சொல்றாங்க, தாயின்னு சொன்னாலும் சரி, தந்தைன்னு சொன்னாலும் சரி, தமையன்னு சொன்னாலும் சரி, அதை எதை சொன்னாலும் சொல்லக்கூடிய பொருள் ஒண்ணுதான், அது இறைவன் தான்ங்கிறார். எங்கள் அப்பன் எம் பெருமான் இமவான் மகனுக்கு தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் அப்படின்னு பாடும்போது இந்த உறவுகளுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியவன், தலைவனா இருக்கக்கூடிய இறைவனே. அத்தனை அவன் தான், அத்தனையிலையும் அவன் இருக்கக்கூடிய நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கும் ஜோதி பொருளானவன். சங்கம் அறற்ற சிலம்பு ஒலிப்ப தாழ்குழல் சூழ்ந்தரும் மாலையாட செம்கனி வாய் இதழும் துடிப்ப சேயிலையீர் சிவலோகம் பாடி கங்கை இறப்ப அரா இறைக்கும் கற்றை சடை முடியான் கலர்க்கே பொங்கிய காதலின் கொங்கை பொங்க பொன் திருச்சின்னம் வெடித்தன. கங்கை இறப்பன்னு ஒரு வார்த்தை சொல்ற, தன்னுடைய முன்னோர்களுடைய சாபம் இருக்கணுங்கிறதுக்காக அந்த பகீரதன் பிரம்மாவை வேண்டி தவம் கங்கையை பூமிக்கு வரவழைக்கிறான். அவன் என்ன சொல்ற, வானிலத்தை விட்டு பிரிய மனம் இல்லையா, அதனால என்னோட வேகத்தை யாரு தாங்கிறதுக்கு யாரு இருக்கான்னு ரொம்ப ஆக்ரோஷமா வந்தான். இப்ப எம்பெருமான் தன்னோட சடையில தாங்கி அவள் மெளிதா விட்டார். உலகம், அதாவது அவளுடைய அகங்காரத்தை அடக்கி உலகம் நன்மை பெறும்படி அவள் அந்த பண்பை உணர்த்தி புனித நீராக மாத்தினான்னு சொல்லுவாங்க. அததான் சொல்றாங்க, சங்கமரற்ற சிலம்பு ஒலிக்கும். அவங்க கையில இருக்க அந்த வளையல், அந்த பொற்சினை வெடிக்கும் போது கையில இருக்க வளையல்கள்லாம் ஆடும்ல, அதை சொல்றாரு. அணிந்துள்ள அந்த சங்கு வளையல்கள்லாம் ஓசை செய்யுது, கால்ல பூட்டி இருக்கக்கூடிய சிலம்புகள்லாம் ஒலி செய்யுது, கூந்தல்ல சூடி இருக்கக்கூடிய மாலை அசையுது. சிவ சிவ யாரோ கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அதாவது சிவந்த கொவ்வை கனி போன்ற உதடுகள் துடிக்குது. நாம் சிவலோகத்தை பாடி பரவும் வாங்குங்கிற. அதான் சொல்றார், சங்கம் செம்கனி வாயுதலும் துடிக்க சேயிலையீர் சிவலோகம் பாடி கங்கை இறப்ப அரா இறைக்கும் கற்றை சடைமுடியான் கலர்க்கே பொங்கிய காதலின் கொங்கை பொங்க பொன் திருச்சின்னம் வெடித்து நாமேங்கிற. அப்ப அந்த கங்கை நதிய ஆரவாரத்தோட ஆரவாரமுடைய அலைப்பெருக்கை உடைய கங்கை, அந்த அலைப்பெருக்கை உடைய கங்கை ஆரவாரம் செய்தான் எம்பெருமான் சடையில. அந்த சத்தம் கேட்டு அது சடையில சூடி இருக்க பாம்பு சொல்றாரு, கங்கை இறைப்ப அரா இறைக்கும், அந்த பாம்பு ஓசை செய்யும். அந்த சூழல்ல அந்த திரண்ட சடைய முடியுடைய எம்பெருமான் அவன் திருவடிகளில் பேருன்பு பொங்க தனது கொங்கைகள் பூரித்து விம்பிட அவனது நீராடலுக்கு வேண்டிய பொற்சின்னத்தை இடிப்போங்கிற. பொற்சின்னத்தை இடிக்கக்கூடிய பெண்கள் உலக்கை பிடித்து மாறி மாறி மேளுங்கள் அந்த உலக்க போயிட்டே இருக்கு. அப்ப அவங்க கையில அணிந்திருக்க அந்த சங்கு வளையல்களுடைய அசைவு, அவங்களுடைய கை அசைறதுனால அந்த வளையல்களும் அசையுது. அதைத்தான் சொல்றேன். சங்கரப்ப சிலம்பு ஒலிப்ப தாழ்குழல் சூழ்தரும், கழுத்துல போட்டிருக்க மாலையும் ஆடுது, செம்கனி வாயிலும் துடிக்க பாடிக்கிட்டே அதுல அடிக்கிற எம்பெருமான் புகழ பாடிக்கிட்டே அடிக்கிறார். இந்த பாடுற சத்தம் கேட்டு, அதாவது நம்மளா புரிஞ்சுக்கணும், எம்பெருமான் அந்த ஆரவாரமுடைய அந்த கங்கையும் ஆரவாரம் பண்ணுது. அது மட்டும் இல்ல, பாம்பு அந்த சத்தம் கேட்டு அதுவும் ஆரவாரம். அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு சொல்லுவாங்க, சிவலாகம் பாடும் போது செங்கனி வாயுதல் துடிக்க பாடணுங்கிறார். முன்னாடி சொல்லியிருப்பார்ல, அதாவது மாடு நகை வாழ்நிலா எரிப்ப வாய் திறந்து அம்பவளம் துடிக்க. அப்ப வாய முழுவதும் திறந்து இறைவன் புகழை பாடணும்னு சொல்றார். அதனாலதான் அம்பவளம் துடிக்கங்கிற. அடிகளார் வாக்குப்படியே பார்த்தோம்னா அந்த ஆண்டு கொள்வதற்குரிய தகுதி நம்ம கிட்ட இல்லைனாலும் நம்மை ஆட்கொண்ட இறைவன் நம்மளுடைய கருணை, அவர் நம்ம மேல உள்ள கருணை காரணமா தான் நம்மளை ஆட்கொண்டிருக்கான்னு பல இடங்கள்ல சொல்லியிருப்பார். நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவையை ஏற்றி வைத்துன்னு பாடியிருக்காருல்ல. அப்ப திருவாசகம் பாட வாய்ப்பு அவன் தானே நல்கனான்னு சொல்றாரு. பிற்காலத்துல அருணகிரிநாதர் சொல்ற பாடும் பணியே பணியாயர்வான் கந்தர் அனுபூதியில சொல்லியிருப்பாருல்ல. அப்ப அதையேதான் இங்க சொல்றாரு. ஆண்டவாரும் பணிகொண்ட வண்ணமுங்கிற பொருளுக்கு பாருமையா, அதாவது வாடு நகை வாழ் திறப்பங்கிற அந்த நிலா எரிப்பங்கிற அந்த பாட்டுல நம்மை நம் தம்மை ஆண்டவாரும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடின்னு வருது இல்ல. அப்ப இந்த நல்லா இப்போ தெரிஞ்சுக்கலாம், வாழ்விட்டு எம்பெருமான புகழை உறக்க பாடணும்னு இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு.
பிறவி கடல்ல சிக்கி கரையேற வழி தெரியாம அதாவது உழன்று கொண்டு இருக்கக்கூடிய ஆண் மக்களுக்கு நேரடியாக இறைவனை பற்றி கொள்ளும் ஆற்றல் இல்லை. பற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் வழியும் தெரியாத ஆன்மாக்களுக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்காரு. ஒண்ணும் செய்ய வேணாம், எம்பெருமான் புகழ பாடிட்டே அதுவே போதும். அதை செஞ்சாங்க, அதுவே ஒரு பாடுதலே தவம்னு ஞானசம்பந்த பெருமாள் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கு. அதேதான் இவரும் சொல்றாரு. அடுத்து ஞான கரும்பின் தெளிவை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தாத்தேன பழச்சுவை ஆயினானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பிறப்பறுத்த ஆண்டு கொண்ட கூத்தனை நாத்தெழும் வேற வாழ்த்தி பானல் தடம் கண் மடந்தை நள்ளீர் பாடி போர் சுண்ணம் வெடித்தன. ஞானம்ங்கிற கரும்பு ஜாருங்கிறார், தெளிவை பாகைன்றார். தெளிவா இருக்கக்கூடிய எம்பெருமான் இனிய பாகாக இருக்கக்கூடியவன், நமக்கு நன்மையாக தோன்றக்கூடியவன். அதாவது சுவைகடாத தேன், முக்கணியின் சுவையா இருக்கக்கூடிய எம்பெருமான் மனதில் புகுந்தது நமக்கு இனிமையை தரக்கூடியவன். அவனை எப்படி பாடணுமா, நாத்தெழும் பேர வாழ்த்தி பாடணும் வாருங்கிறார். அதாவது இறைவனை கரும்பின் தெளிவு பாகு, அதாவது குறைபடாத தேனுங்கிறார். பழத்துல கிடைக்க சுவை எல்லாத்தையும் சொல்லிட்டார். கரும்புல இருந்து சாற்று எடுக்கணும்னா என்ன செய்யணும், நிறைய முயற்சி பண்ணணும். கரும்பு எல்லாம் சக்கையா பிழிஞ்சாதான் வரும். கரும்புல இருந்து சாற்று எடுக்க எப்படி முயற்சி செய்யறோமோ அதே மாதிரி பாக எடுக்க இன்னொரு வேலை செய்யணும். இவ்வளவு முயன்று பெறக்கூடிய பாகாக ஏன் இறைவனை சொல்லணும்? அன்பின் வழியில சொல்றவங்க கண்ணப்பர் அடிகளார் போன்றவங்க அன்பு ஒன்று துணையாக கொண்டு வேற எந்த முயற்சியும் இல்லாம இறைவன் அருள். அரே நல்ல முக்தி கண்ணப்பருக்கு. சாப்பிடல, குளிக்கல, தூங்கல, சுவாமியே உன்னை யாரு இந்த நடுக்காட்டுல உன்னை விட்டுட்டு எப்படி போவேன்னு அப்படி இரவும் பகல சுவாமிக்கு காவல் இருக்கார். வாய் கலச அமுதமே கங்கை நீர், தலையில பூவை சொருகிட்டு வர வேண்டியது. செருப்பு காலோட சுவாமிக்கு அதுல வைக்க அந்த பூவை தள்ளிடுற, தலையில இருக்க பூவெல்லாம். வாய்க்கலச நீரை தலையில எம்பெருமானுக்கு ஊத்தி தான் தலையில குடிமையில வச்சிருக்க பூவை கொண்டாந்து சுவாமிக்கு வச்சு தான் அந்த வேட்டையாடக்கூடிய அந்த இறைச்சியை எது மென்மையான பகுதியோ அதை கொண்டு இறைவனுக்கு சாப்பிட்டு நல்லா இருக்கு, இதைதான் இறைவனுக்கு அரே நல்ல முக்தி. சிவகாச்சாரியார் நினைக்கிறாரு நம்ம இத்தனை ஆகம விதிப்படி பண்றோம், இவன் எத்தனை அபச்சாரம் பண்றானேன்னு சொல்லி இவர் போய் திரும்ப ஆத்துல குளிச்சு அதெல்லாம் சுத்தம் பண்ணி சுவாமி நான் என்ன, அவரும் அதுல இறைவனுக்கிட்ட மேல பற்றுல அதிகமானவர், அதீத பற்றுடைய ரொம்ப வருத்தப்படுறாரு. ஒரு நாள் சுவாமி சொல்றாரு, நீ மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்து பாருங்க. அதே மாதிரி ஒளிஞ்சிருந்து பார்த்தா அத்தனையும் செய்யும். கண்ணப்பர் செஞ்சிட்டு இருக்கும் போதே கண்ணுல ரத்தம் வருது. கண்ணப்பருக்கு தாங்க முடியல. அவரு வேடுவ குலத்துல இருக்கிறதுனால பச்சிலை எல்லாம் தெரியும், ஓடி போய் அங்க இருக்கிற பச்சிலை எல்லாம் கசக்கி அந்த கண்ணுல ஊத்துறாரு. அது இன்னும் அதிகமா ரத்தம் வடியுது. அவர் யோசிச்சு பாக்குறாரு. அவங்க பழமொழி ஒண்ணு, ஊனுக்கு ஊனுன்னு வேடர் சமுதாயத்துல பழமொழி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு கண்ணை தோண்டி வச்சிட்டார். வச்ச உடனே ரத்தம் நின்னு போச்சு. ஒரு முள்ளு குத்துனா நம்மளால தாங்க முடியாது, கண்ணை தோண்டி வச்சுட்டு வேடுவர்கள் ஆடக்கூடிய கூத்த ஆடுனாரா, எம்பெருமானுக்கு ரத்தம் நின்னு போச்சுன்னு குதிச்சு குதிச்சு ஆடுறார். அது சந்தோஷம் ரொம்ப நேரம் நிக்கல, திரும்ப இன்னொரு கண்ணுல ரத்தம் வருது. ஐயோ இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, முதல்லதான் எனக்கு தெரியல, இந்த கண்ணை எப்படி ரத்தம் வர்றத நிப்பாட்டணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு இன்னொரு கண்ணு இருக்கு, அதை தோண்டி வச்சிடுறேன்னு. அப்ப தோண்டிட்டோம்னா எங்க வைக்கிறதுன்னு தெரியாம போயிடுமேன்னு இந்த செருப்பு கால் எடுத்து ரத்தம் வடிகிற கண்ணுல வச்சுக்கிட்டார். அந்த அம்பு எடுத்து அந்த கண்ணை நோண்ட போகும்போது நில்லு கண்ணு அப்ப நாராம் தின்னனார் அவர் பேர், கண்ணு அப்ப, அதனாலதான் கண்ணப்ப. அரே நாள்ல அவருக்கு மோட்சம், அப்பே ஐ டொனேஷன். அப்படி அதான் சொல்றாரு. கண்ணப்பர் ஒப்பது அன்பின் ஒப்பதோர்னு மணிவாசரே சொல்லுவார். அவரை போல எனக்கு அன்பு இல்லையேம்பார். அன்பு துணியா கொன்று வேற எந்த முயற்சியும் இல்லாம இறைவன் ஒரே அன்பு. மெய்யடியார் கண்ட எளிதான இந்த நெறிக்கு மாறாக ஞான மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வழியில நாம் யார், இறைவன் யார், நமக்கு அவனுக்கு உன்ன தொடர்பு என்ன போன்ற வினாக்கள் எல்லாம் எழுப்பி உடலை வருத்தி தவம் செஞ்சு கடைசியில இறைவன் அடைகிறதுதான் ஞான மார்க்கம். அதை குறிக்கத்தான் ஞான கரும்புங்கிறார். பெரும் முயற்சி செய்து பயன்பெறுகின்ற வழி ஞான மார்க்கம்.
அதனை குறிப்பா உணர்த்ததான் ஞான கரும்பின் தெளிவைங்கிறார். தெளிவும் பாகும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டது. கருப்பஞ்சாறு தான் தெளிவு. உடலுக்கு தேவையில்லாத ஓரளவுக்கு ஊர் செய்யக்கூடியது சில பொருள்கள்லாம் கருப்பஞ்சாறுல இருக்கு. அதனால இன்னைக்கும் கருப்பஞ்சாறு குடிக்கிறவங்க எலுமிச்சம்பழம் சேர்ந்து குடிப்பாங்க, ஏன்னா அது பித்தம் வரும். சாறுல உள்ள குறைபாடுகளை நீக்கணும்னா அதை நெருப்புல இட்டு காய்ச்சணும். ஞான மார்க்கத்தின் அடிப்படை அறிவு இந்த வழி செல்லக்கூடியவங்க அறிவின் துணை கொண்டு வினாக்களை எழுப்பிக்கிட்டு இறைவனை அடைய முற்படுறாங்க. தெளிவில் உள்ள வேண்டத்தகாத பொருள் போல இறை ஆய்வில் இந்த நான் கலந்திருக்கு. அந்த தெளிவை நெருப்பிலிட்டு காய்ச்சிற மாதிரி நானோடு இந்த நான்கிற அகங்காரம் அத இறைவனை பற்றிய ஆய்வை அவன் அருள்ங்கிற நெருப்பிலிட்டு காய்ச்சும். அப்படி நான் ஆவியாக போயிருச்சுன்னா அந்த இறை ஆய்வு இறையனர்வு கட்டியாக தங்கிரும். இந்த கருத்தை உள்ளடக்கிதான் ஞான கரும்பின் தெளிவை பாகைன்னு அருமையா சொல்லிட்டார். மூன்றாவது பழத்தின் சுவை. பழத்தின் சுவை ஒண்ணு செய்வேனா, நேர்ச்சியா எடுத்து சாப்பிட்டாவே போதும். அததான் இங்க சொல்றாரு. கரும்பு கட்டி எடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சியோ அந்த இதெல்லாம் தேவையில்லை. பெருமுயற்சி சிறு முயற்சி எதுவும் இல்லை. இன்பம் பெறுவது தேனின் சுவைங்கிறார். அப்படி அவ்வளவு ஆழ்ந்தார்த்தமா சொல்லக்கூடிய எம்பெருமான் பெருமைகளை சொல்லி அந்த எம்பெருமானுக்கு அழகான கண்களை உடைய பெண்களே, கண் மடந்தை நன்றி, அழகான கண்களை உடைய பெண்களை வாங்க இறைவனுக்கு நம்ம பொற்சுண்ணம் இடிப்போம்னு சொல்ற. ஆவகை நாமும் வந்து அன்பர் தம்மோடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர் கனாவிலும் கண்டு அறியா செய்வலர் பாதங்கள் காட்டும் செல்வச் சேவலன் ஏந்திய வெள்கொடியான் சிவபெருமான் புறம் செற்ற கொற்றை சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன் செய் சுண்ணம் எடுத்து நாமேங்கிறார். ஆவகை நாமும் வந்து அன்பர் தம்மோடுன்றார். மெய் அன்பர்களோட நாமும் நாம உய்வடையணும்னா அவனை சொல்ல நம்ம உய்வடையணும்னு தானே நம்ம எம்பெருமான் நம்ம ஆட்கொண்டான். அவனை போற்றி பாடுவோங்கிறார். ஆவகை நாமும் வந்த அன்பர் தம்போடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடிங்கிறார். விண்ணுலக தேவர்களும் காண முடியாதுன்றார். கண்டறியா செம்மலர் பாதங்கள்ட்டார். அது நமக்கு நனவுலே பகல்லே வந்தானே இங்க காட்டினாரு. எல்லாரும் குதிரை வாங்க போறாரு, எல்லாரும் பாக்குற மாதிரிதானே அவர் இருந்தாரு. அதாவது அந்த காலங்கள்ல ஒரு குரு ஆச்சாரியார் உட்கார்ந்து பல பேருக்கு உபதேசம் பண்றது சாதாரண விஷயம்தான், அது எளிதா நடக்கக்கூடியதுதான். ஆனா அவரை பார்த்தோன்னே இவர் அறியாம அவரை கூப்பிடுற மாதிரி அவருக்கு தோணிருக்கு. எம்பெருமானை நோக்கி போற பகல்லதான் நடந்தது. அத்தனை பேர் பார்த்திருப்பாங்க, பார்த்தவங்க எல்லாம் புண்ணியம் பண்ணும். பிரம்மாவுக்கும் அந்த சொல்லுவாங்கல்ல நான்முகனுக்கும் வேதத்தையே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நாவை படைத்த அந்த நான்முகனுக்கும் மூன்றடியாத உலகளந்த திருமாலும் காண முடியாது. அதான் தேவர்களும் கனாவிலும் காண அறியான் அந்த செம்மல பாதங்களை காட்டக்கூடிய செல்வன்கிறார். அத நமக்கு நனவுலே காட்டிட்டார்ல. அந்த வீரம் தாங்கிய வெற்றி கொடி ஏந்திய பெருமானவன் முப்புறங்களை அளித்த மாவீரன்கிறார். முப்புறம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடிங்கிறார். அவனுடைய பெயரை சொல்லி அவன் நீராடுவதற்கு பயன்படக்கூடிய பொற்சின்னங்களை இடிப்போங்கிற. திரிபுரத்து அரக்கர்கள் வலிமையான வரங்கள் வாங்கியிருந்தாங்க. தங்கம், செம்பு, வெள்ளி, தங்கம், இரும்பு, வெள்ளி 3 கோட்டைகள். அதாவது ஒரே நேர்கோட்டுல வந்தா ஒரே அம்புல எய்யற நேர்ந்தாதான் அந்த கோட்டையை அழிக்க முடியும். அப்படி ஒரு வலிமையான வரத்தை வாங்கியிருந்தாங்க. எங்க வேணாலும் அந்த கோட்டைகள் இறங்கும், அதுக்கு அடியில நிறைய உயிர்கள் அழிந்து இறந்துபடும். இப்படி அந்த திரிபுரத்து அரக்கர்களை ஒரே அம்பால எய்தவர் எம்பெருமான். திரிபுரத்தை அழித்த எம்பெருமான். அதாவது சிவபுராணம் தொடங்கி இதுவரைக்கும் திருவடி பெருமையே தான் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இங்கே அதுதான் சொல்றாரு. இந்த பாடல அந்த தொடக்கத்துல இடம் பெற்றாலும் தேவர்கள் கனவிலும் கண்டு அறியாத பாதங்கள்னு சொல்லிட்டாருல்ல. இறைவன் திருப்பெயரை விடாம சொல்லி அந்த எம்பெருமான் நாமத்தை சொல்லி வீடு பேர் அடைஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதுதான் இங்க 4வது அடியில சொல்றாரு. சிவபெருமான் அந்த வெற்றி பொருந்திய ரிஷப கொடியை வலக்கையில் ஏந்திய எம்பெருமான் அந்த அவனுடைய புகழை பாடி அவனுடைய நாமங்களை பாடி பாடி பொற்சுண்ணம் இடிப்போங்கிறார். இறைவனுடைய நாமம் அத்தனை புகழுடையது, அத்தனை பெருமை உடையது.
அதனால எம்பெருமான் அதாவது ஒண்ணும் சொல்லலையா, பாடு, சத்தம் போட்டு பாடு, பாட முடியலையா பேரையாவது சொல்லிக்கிட்டே இருங்கிற. தேனகம் மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானகம் மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வழக்கை ஏந்தும் ஊனகம் மாமழு சூளம் பாடி உம்பரும் இம்பரும் உய்ய அன்று போனகமா நஞ்சுண்டல் பாடி பொன்துரு சின்னம் வெடித்தனர். தேன் சமுந்துள்ள அந்த கொன்றை பூவை பாடுவோன்றார் எம்பெருமான். கொன்றை மலர விரும்பி அணியக்கூடிய கொன்றை மலர் மருத்துவ பயன் வாய்ந்தது. அந்த சிவபுரத்தையும் பாடுவோம். அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாரு, வானகம் மாமதி பிள்ளை பாடு, வானல் உழவக்கூடிய அந்த பிறச்சந்திரனையும் பாடுவோம். மால்விடை பாடி வழக்கை ஏந்தும் ஊனகம் மாமழு சூடம் பாடு, அவனுடைய பெரிய ரிஷப வாகனத்தையும் பாடுவோம். வலது கையில ஒட்டி இருக்கக்கூடிய மழு சூளத்தையும் பாடுவோங்கிறார். ஊனகம்னா தசை துண்டுகள் பொருந்தி இருக்கான், அத சொல்ற. அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாரு, போனகம் உம்பரும் இம்பரும் உய்ய அன்று போனகமாக நஞ்சு உண்டல் பாடின்ட்டார். தேவர்களும் உலக உயிர்களும் உய்யும் பொருட்டு அந்த விஷத்தை அமுதம் போல சாப்பிட்டவன், அவனை பாடி பொற்சின்னம் அடிப்போங்கிறார். அதாவது முதல்ல என்ன சொல்றாரு, உயிர்கள் போல் கொண்ட கருணையினாலதான் எம்பெருமான் விஷத்தை சாப்பிட்டார் உணவு போல். சிவபுரம் பாடி வானகமா மதி பிள்ளை பாடு, ஆகாயத்தில் உழவு கூட சந்திரனை சொல்ற. 27 மனைவிகள் இருந்தாலும் அந்த ரோஹிணி மேலையும் கார்த்திகை மேலையும் விட ரோஹிணி மேலதான் பிரியம் ஜாஸ்தி. அந்த பெண்கள்லாம் தச்சுன்ட்ட போய் தகப்பன போய் சொல்லிடுச்சு, என் மேல மட்டும்தான் எங்கள்கிட்ட எல்லாம் பாக்குறதே இல்லை, பேசுறது இல்லைன்னா அவனுக்கு கோவம் வந்துருச்சு. உன்னுடைய அழகும் உன்னுடைய கலைகள்னா அவனுக்கு இருக்கிற வித்தைகள், அந்த அகங்காரத்துல தானே இப்படி நடந்துக்கிற, கலைகள்லாம் அழிஞ்சு போகட்டுன்னு சபிச்சிட்டான் தச்சன். உடனே இவன் ஒரு கலை தான் இருக்கு, வேற யாரையும் அவனால் காப்பாற்ற முடியாது. தச்சனுக்கு பயந்து எல்லாருமே அவனோட சாபத்தை தீக்கிறதுக்கு வரல, எம்பெருமான சரணடைய. உடனே அவர் தலையில சூட்டி கொள்றார். அதான் சொல்றேன், அந்த அந்த வானம்னா அந்த வானில் விழவக்கூடிய சந்திரனையும் பாடுவோங்கிற. மழுப்படை உடையவன். அந்த தேவர்களை நம்ம திரிபுரத்தை எரிக்க போகும்போது அந்த தேவர்கள்லாம் சேர்ந்து தேர் செஞ்சுட்டு வராங்க. காலில் வச்ச உடனே அது அவங்க எல்லாம் நினைச்சாங்களாம், எம்பெருமான் நம்ம உதவியோட தான் திரிபுரத்தை எரிக்க போறாரு. அதை எம்பெருமான் உணர்வால் அறிந்து கொண்டு அவரோட பாதம் தான் வச்சாரு, அச்சு முறிஞ்சு போச்சு தேர். அதான் அச்சிறுபாக்கம்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, விநாயகரை நினைக்காதனால அச்சு முறிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப எம்பெருமான் சிரித்தே அந்த முப்புறத்தை அடித்தாருன்னு சொல்லுவாங்க. அததான் இங்க சொல்றாரு. அப்ப திருமால் என்ன பண்ணாரா, தேர் அச்சு முறிஞ்சோன்னு ரிஷபமா வந்தாரு. அதான் மால்விடை பாடி வழக்க ஏந்து ஊனகம் மாமழு சூளம்பாடு. மலுப்படையும் தாரிகாவனத்து முனிவர்கள் ஏவனதுதான். அந்த தாரிகாவனத்து முனிவர்கள் எல்லாமே யாகத்தினால வேள்வியின் மூலம் பெறலாம், இறைவன் வேண்டான்னு நினைச்சு அகங்காரமா இருந்தாங்க. அதுக்கு அவங்களோட மனைவிகளும் காரணம். அவங்களுக்கு என்ன கர்வம்னா, எங்களை போல பத்தினி உலகத்திலே இல்லைன்னு அவங்களும் கர்வம் கொண்டு இருந்தாங்க. இறைவனை மதிக்காம அவங்க இருந்ததுனால அவங்களோட அகங்காரத்தை குறைக்கும் பொருட்டு எம்பெருமான் அங்க பலிக்கு போறார். நாராயணன் திருமால மோகினியாக்கி அந்த முனிவர்கிட்ட பக்கம் அங்க போயிட்டா. இவரு அந்த முனி பத்தினிமார்கிட்ட வந்தோடனே இவரோட அழகுல மயங்கி தன்னுடைய மேலாடைகளும் அந்த கையில இருக்க வளைவுகளும் கலண்டு விடுகிறது தெரியாம பின்னாடி வந்தாங்க. அப்ப அவங்க சினமுற்று என்னோட எம்பெருமான் மேல மலுப்படை ஏவுறாங்க, யானை ஏவுறாங்க, புலி ஏவுறாங்க, அந்த பிரம்ம கபா அந்த இன்னொரு கபலம் அந்த மண்ட ஓட்டையும் ஏவுவாங்க. எல்லாத்தையும் எம்பெருமான் மண்டவோடு பாம்பெல்லாம் அணிகலன்களாக ஏத்துக்கொண்டார். அந்த மழுப்படையை கையில தாங்கி கொண்டார். யானை ஏவுறாங்க, அதை உரிச்சு மேலாடையா போத்திக்கிட்டார். இப்படி எம்பெருமானுடைய வீர செயல்களை இதெல்லாம் அப்பேற்பட்ட எம்பெருமான சொல்றார். அந்த மழு படை உள்ள எம்பெருமானை பாடுவோங்கிறார். உம்பரும் எம்பரும் உய்ய அன்று தேவர்களும் உலக உயிர்களும் வாழும் பொருட்டு எம்பெருமான் அந்த விஷத்தை அமிர்தம் போல சாப்பிட்டா அவனுடைய புகழை பாடுவோன்னு சொல்றாரு. அடுத்து அயன் தலை கொண்டு
செண்டு ஆடல் பாடி, அருக்கன் எயிறு பறித்தல் பாடி, கயந்தனை கொன்றுரி போர்த்தல் பாடி, காலனை காலால் உதைத்தல் பாடி, இயந்தன முப்புறம் எய்தல் பாடி, ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயம்தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதற்கு சுண்ணம் இழுத்து. வீர செயல்கள் அத்தனையும் சொல்லிட்டாரு இதுல. அயன் தலை கொண்டு ஆடல் பாடி. அதாவது தச்சனோட யாகத்துக்கு எல்லாரும் போனாங்க. போனப்ப அயன்னா பிரம்மன், பிரம்மன் தான் தகப்பன். அவன் வந்து சொல்லுவாங்கல்ல, தச்சனுக்கு சின்ன விதின்னு பேரு, பிரம்மனுக்கு விதின்னு பேரு, சின்ன விதின்னு பேரு. அப்ப அந்த பிரம்மனோட அகங்காரத்தோட இருந்த அவனோட தலையும் கிளியாச்சு. அயன் தலை கொண்டு செண்டு ஆடல் பாடு. அவன் முதல்ல ரொம்ப அகங்காரமா எனக்கும் 5 தலை இருக்குன்னு எங்க வீரபத்திரை பார்த்து சிரிச்சாராம். அந்த தலை சிரிச்சு, அதனால நெகத்திலே கிள்ளிட்டாராம் அந்த வீரபத்திரம். அதான் சொல்ற, நான்முகன் தலையை கிள்ளி அதை பூப்பந்தா வைத்து ஆடி அவன் திறத்தை பாடி ஆடுவோங்கிறார். அடுத்து அருக்கன் எயிறு பறித்தல் பாடு. அருக்கன்னா ஆதித்தன் சூரியன், அவனுடைய பல்ல பிடுங்கினதை பாடுவோம். கயந்தனை கொன்று உரி போர்த்தல் பாடி. நம்ம சொல்ல தார்காவனத்து முனிவர்கள் அபிச்சார வேல் செஞ்சு ஏவப்பட்ட அந்த யானையின் பசுந்தோல், அதோ திருநேறு பிசுன அந்த உடம்புல, அந்த புலால் தன் உடம்புல ஒட்டுற மாதிரி அந்த யானை தோலை போத்திக்கிட்டார். சரா அந்த கயாசுரங்கிற அந்த யானையை கொன்று அதன் தோலை போர்த்தின வீரத்தை பாடுவோமா அப்படிங்கிற. காலனை காலால் உதைத்தல் பாடு. மார்க்கண்டேயங்கிற சிறுவனுக்கு இவ்வளவு நாள் தான் ஆயுள்னு விதிக்கப்பட்டது. தாயின் ஆலோசனைப்படி இவன் சிவ பூஜையை சிவனே நினைச்சு பூஜை பண்றான். ஏதாவது அந்த யம தர்மனுக்கு இன்னார் பெரியவங்க எல்லாம் நினைக்க மாட்டான். பெரியவங்க சின்னவங்க நோய் இல்ல தர்ம பிரபு அதெல்லாம் நினைக்க மாட்டான். வந்தா அவனுடைய கடமையை செய்வான். சிவ பூஜை செய்யும் போது அதை சிவனடியார்களுக்கு தொந்தரவு செஞ்சா எம்பெருமான் பொறுக்க மாட்டான். அப்ப பாசக்கயிறை வீசின உடனே கோபம் கொண்டு எம்பெருமான் காலனை எட்டி உதைக்கிறார். அதான் சொல்றார், காலனை காலால் உதைத்தல் பாடி. தான் கொண்ட அதாவது எம்பெருமான் கொடுத்த வேலையை அவனுக்கு உயிர் எடுக்கிறது தான். ஆனா சொல்லுவாங்கள, தன் வேலையின் மேல் கொண்ட கர்வத்தினால அவன் நடந்துகிட்டான். அதனால அவன் எட்டி உதைச்சாரும்பாங்க. எந்தன முப்புறம் எய்தல் பாடு. திருப்புறத்து அரக்கர்களை எரிச்சதையும் பாடி சொல்றாரு. ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயம்தனை பாடி நின்று ஆடி ஆடிங்கிறார். இப்படி என்னை பெருமை என்னை சொல்றார், தன்னை ஆட்கொண்ட சொல்றார். அது மட்டும் இல்ல, அடியார்களை ஆட்கொள்ளக்கூடிய எம்பெருமான் அவனுடைய புகழையும் பாடுவோங்கிறார். அப்படி ஆடி பாடி அவனுக்கு பொற்சுண்ணம் இடிப்போங்கிறார். அதாவது இறைவனுடைய வீர செயல்களை முதல்ல 3 அடிகள்ல சொன்னார். இடியில கடைசி வரையிலன்னு சொல்றாரு, ஏழை அடியோமை ஆண்டு கொண்டாங்கிறார். அப்படின்னா நம்மளையும் ஆட்கொண்ட எம்பெருமான பாடுவோங்கிறார். எல்லை கடந்து இருக்கக்கூடிய அவனுடைய வீரத்தை போலவே ஏழை அடியார்களை ஆட்கொள்ளக்கூடிய அவனுடைய கருணை கொண்ட தன்மையை அதை எல்லை கடந்து விரிஞ்சிருக்கான். அந்த தன்மையை இங்க பாடுவோங்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு அவன் நீராடம் போட்டு பொற்சுண்ணம் இடிப்போம் பெண்களே வாருங்கள்ங்கிறார். அடுத்து வட்டமா மலர் கொன்றை பாடி, கொன்றை மாலை பாடி, மத்தமும் பாடி மதியமும் பாடி, சிட்டர்கள் வாழும் தெண்டில்லை பாடி, சிற்றம்பலத்து எங்கள் செல்வம் பாடி, கட்டிய மாசுனம் கச்சை பாடி, கங்கணம் பாடி, கவித்த கைமேல் இட்டு நின்றாடும் அரவம் பாடி ஈசற்கு சுண்ணம் இடித்தனர். அரவம்ங்கிறது அதாவது இங்க ஓசைகள். அடுத்து மாசுனம்ங்கிறது இங்க பாம்பு. எம்பெருமான் பாம்பை கச்சா பெல்ட் மாதிரி கட்டி இருக்கக்கூடியவன். எம்பெருமான் அணிந்திருக்க கொன்றை மாலையை பாடுவோன்ட்டார். அடுத்து என்ன சொல்லிட்டாரு, அவன் வட்ட வடிவுல சூடி இருக்க அந்த கொன்றை மாலை வட்டமா சூடி இருக்கார். ஊமத்தம்பூவையும் சொல்லுறான். ஊமத்தம்பூ அருமையான மருந்து, சித்த வைத்தியத்துல அருமையான மருந்து, பாம்போட விஷத்தை முறிக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, அது அடுத்து என்ன சொல்றாரு, அறிஞர்கள் வாழக்கூடிய அந்த சிற்றம்பலத்தையும் பாடுவோம், தில்லை நகரையும் பாடுவோம். அங்க இருக்கக்கூடிய இறைவனை எங்கள் செல்வம் பாடின்ட்டாரு. செல்வம்னா என்ன, காசு போன இல்லைங்க, ஞானத்தை தரக்கூடிய செல்வம் அங்க இருக்கு. முக்தி பேராகிய செல்வத்தை தரக்கூடியவன் அவனை பாடுவோங்கிற. அது மட்டும் இல்ல,
கட்டிய மாசுன கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கை மேல்கிற. இடுப்புல புலித்தோல ஆடைய உடுத்தி அதுல பாம்பை பெல்ட் மாதிரி கட்டியிருக்காரு, அதான் கச்சையா கட்டியிருக்காரு. இப்படி பாடி எம்பெருமானுக்கு பயன்படக்கூடிய சுண்ணப்பொடி அடிப்போங்கிறது. அப்ப இங்க இவங்க அந்த பாடக்கூடிய அரவங்கள் நிறைந்து இருக்கான். அந்த எம்பெருமான் ஆடக்கூடிய சுரரு கவித்த கைமேலிட்டு நின்றாடும் அரவங்கிறது எம்பெருமானுடைய தூக்கிய திருவடியை காட்டுறதும் வளைந்த கையின் மேல கட்டப்பட்டக்கூடிய பாம்பு படம் எடுத்து ஆடுறதையும் சொல்றாரு. இந்த பாம்பு ஆடக்கூடிய அரவம் ஆடுறதுங்கிறதையும் சொல்றாரு. நின்று ஆடும் அரவம் பாடி எம்பெருமான் ஆடும்போது அந்த உடம்புல இருக்க பாம்பு ஆடுது. அப்பேற்பட்ட எம்பெருமானின் புகழை புகழ்ந்து அவன் நீராடுவதற்கு பொற்சுண்ணம் அடிப்போங்கிற. வேதமும் வேள்வியும் ஆயினாருக்கு, மெய்மையும் பொய்மையும் ஆயினாருக்கு, ஜோதியுமாய் துன்னிருள் ஜோதியுமாய் இருள் ஆயினாருக்கு, துன்பமுமாய் இன்பம் ஆயினாருக்கு, பாதியுமாய் முற்றும் ஆயினாருக்கு, பந்தமுமாய் வீடும் ஆயினாருக்கு, ஆதியும் அந்தமும் ஆயினாருக்கு ஆடப்பொற்சுண்ணம் இடித்தினாமே. ஒரே பொருள் எல்லா இடத்துலயும் நிற்கக்கூடியது. அததான் இங்க சொல்றாரு. வேதமும் அதாவது 4 வேதமாகவும் 6 அங்கமாகவும் இருக்கக்கூடியது. உலகுக்கு எழுதா கிளவின்னு அதுக்கு பேர். மறைகள்லாம் நம்ம பாடக்கூடிய மறைகள்லாம் அருளாளர்களால பாடப்பட்டு எழுதப்பட்டது. ஆனா வேதம் எழுதா கிளவி, இறைவனால் சொல்லப்பட்டு வழி தலைமுறை வழியாக வந்தது. அந்த 4 வேதமும் அதன் 6 அங்கங்களாகவும் ஆனது. அது மட்டும் இல்ல, அந்த மெய்மை ஆயினாருக்குங்கிறாருல, ஜோதியுமாய் துன்னிருள் ஆயினார். ஜோதின்னா ஞான பொருளானவர். உலக வாழ்க்கை துறந்து எம்பெருமான் திருவடியே நினைத்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு ஜோதி பொருளானவர், ஞான பொருளானவர். அதான் ஜோதியுமானவன். அந்த வீடு பேரை தரக்கூடியவர். மெய்மையும், அதாவது மெய்மையும் பொய்மையும் ஆயினாருக்குன்னா பொய்யால பொய்ப்பொருள் இல்லாதவன். ஊழி காலத்துல உலகமெல்லாம் அழிஞ்சிரும். பிரளய காலத்துல எம்பெருமான் ஒருவனே நிலைத்திருக்கக்கூடிய உண்மை பொருளானவன். இந்த உலக பொருள் எல்லாம் நிலையற்றவன், என்னைக்கு வேணாலும் அழியக்கூடியது. உடம்பு எடுத்திருக்கோம், என்னைக்கு அழியும் நமக்கே தெரியாது. நிலையற்ற பொருள்களை மெய்யானவற்றை மெய்யல்லாதே மெய்யின்னு சொல்றோம். உடம்பு மெய்ய, ஆனா மெய்யின்னு சொல்றோம். அது மெய்யா? எனக்கு வேணா அழிஞ்சு போயிடும். அப்பேற்பட்ட சொல்றாங்களே ஜோதியுமாக இருக்கக்கூடிய எம்பெருமான், இருளாகவும் ஒளியாகவும் இருக்கக்கூடியவன். அதனாலதான் ஜோதியுமாய் இருளுமாய் இருக்கக்கூடியவன், பாதியுமாய் முற்றும் ஆயினா இருக்குங்கிறார். அதாவது எல்லாவற்றையும் சொல்லுவாங்கல்ல, அவன் மெய்மையும் பொய்மையா இருந்தாலும் முதலும் முடிவுமா இருக்கக்கூடியவன், ஆதியும் அந்தமும் அண்டங்களை கடந்தும் இருக்கக்கூடியவன். அவனுடைய அப்பேற்பட்ட அவனுடைய தன்மையை பாடுவோங்கிற. ஏன் ஆதியும் அந்தம் முடிவற்றவன்லாம் ஏன் சொல்றான்? பந்தமும் வீடும் ஆயினாருக்கு. ஏன் பந்தம்னு சொல்றோம்? இந்த உடல் எடுக்க போது இந்த உடலுக்குரிய வினைகளை கழிக்கணும்னா ஒரு உடல் வேணும், இந்த உயிர்களுக்கு உடல் வேணும். அப்போ ஒரு உடலை கொடுக்கிறார்ல, அந்த உடலுக்கு ஒரு பந்தத்தை உண்டு பண்ணக்கூடியவன். அதனாலதான் பந்தங்கிறார். அப்பேற்பட்ட சொல்லுவாங்கல்ல, வேற அந்த யாருமே செய்ய முடியாது. உங்க வினைகளுக்கேற்ப உடலை படைக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம். அத்தனை உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கக்கூடிய விகிருதனானவன், ஞானமானவன். அதுதான் சொல்றாரு, பந்தமுமாகவும் வீடு முக்தி பேரும் கொடுக்கக்கூடியவன். எது செஞ்சாலும் இறைவன் சொல்லி தன்னை சொல்லுவாங்கல்ல, ஆணவம் கண்மம் மலம் அத்தனை அணிந்து அத்தனை அழிச்சிட்டு இறைவன் ஒருவனேன்னு சொல்லி இறைவன் சித்தத்திலே வைத்திருக்கக்கூடிய உண்மையான அடியார்களுக்கு உலக பொருள்கள் எல்லாம் பொய்மை, இறைவன் ஒருத்தனே மெய்யானவன், அந்த இறைவனையே சரணாகதி அடைஞ்சவர்களுக்கு வீடு பேராக இருக்கக்கூடியவன். அதனாலதான் சொல்லுவாங்கல்ல, அப்பேற்பட்ட எம்பெருமான் ஆதி மூல பெருமான இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நம்ம ஆடப்பொற்சுண்ணம் இடிப்போங்கிறோம். அடுத்து நாம பார்க்க போறது போத்தும்பி. அதாவது தலைவன்ட்ட ஈடுபாடு கொண்ட தலைவி
அவன் வராத காலத்துல தன்னை மறந்துட்டானோன்னு நினைச்சு வண்ட தூத அனுப்புறது தமிழ் இலக்கியங்கள்ல மரபு. மனித மனத்துல ஆழமா தோன்றக்கூடிய உணர்வுகளை வாய்விட்டு வெளிப்படும் போது சில சங்கடங்கள் ஏற்படும். யாராவது ஒருத்தரை வச்சு அப்படி அவங்கள சொல்ற மாதிரி சொல்றது. தனியா நம்ம பேசிக்கிட்டோம்னா, வாய் விட்டு பேசுனவங்க நம்ம பாட்டுக்கு ஏதாவது நம்ம புலம்பிட்டு இருந்தா, இது என்ன நல்லா தானே இருந்துச்சு, இப்ப திடீர்னு அது பாட்டுக்கு புலம்புது, பைத்தியம் முடிச்சிருச்சோன்னு நினைப்போம். அந்த அடிப்படையில தான் அக்ரி பொருள்களை அக்ரிணையா இருக்கக்கூடிய ஒன்ன தூது அனுப்பக்கூடியது இலக்கியங்கள்ல வந்திருக்கும் போல. அதையேதான் இங்கேயும் சொல்றேன். அதாவது எம்பெருமானுடைய திருவடி மலர்கள்ல போய் எம்பெருமானுடைய புகழை பாடுமாறு அமைஞ்ச பாடல் தான் இது. வண்டானது பூவில் இருக்கக்கூடிய நறுமணத்தையும் தேனையும் நாடி செல்வது போல மனிதன் சிவபெருமானின் திருவடி பேரை நாடி செல்லணுங்கிறத இந்த பாட்டோட கருத்து. அடியார்கள் தன்னோட மனதை எம்பெருமானோட இரண்டர கலக்க வேணும்னு சொல்லக்கூடிய பாடல். பறக்கும் எம் கிள்ளைகால் பாடும் எம் பூவைகால் அரக்கன் எண்ணத்தகும் அடிகள் ஆரூரரை மறக்க இல்லாமையும் வலைகளின் இல்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்த வள்ளீர்கள்னு சுந்தரரே பாடியிருப்பாருங்க. எப்படி அப்ப அந்த காலங்கள்ல இந்த வண்டுகளையும் பறவைகளையும் பாடியிருக்காங்க. அதனாலதான் இந்த பாட்டுல சென்றூதாய் சென்றூதாயினே பாடியிருப்பாரு மணிவாசகர் பெருமாள். பூயேறு கோனும் புரந்தரனும் பொற்ப அமைந்த நாயேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாயேறு சோதியும் வானவரும் தாமறியா சேயேறு சேவடிக்கே சென்றூதாய் கோது. சேன்னா இங்க ரிஷபம், கோத்தும்பின்னா அரச வண்டு, புரந்தரன்னா இந்திரன், வானவர்கள் முதல்ல நாராயண வரைக்கும் சொல்லிட்டார். பூயேறு கோணும் அப்படின்னா பிரம்மன், தாமரை பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய பூக்களில் சிறந்தது தாமரை. தாமரை பூவை ஆசனமாக கொண்டவன் நான்முகன். புரந்தரன்னா இந்திரன், நாயேறு செல்வியும் நாரணனும் நான்முகனும். அதாவது நாவில் குடியிருக்கக்கூடிய திருமாலும் 4 வேதங்களும் புகழ்மிக்க அந்த முச்சுடர்கள் உள்ள தேவர்களும் அறிய முடியாதவன்கிறார். நாவேறு செல்வினா சரஸ்வதியை சொல்றார். நாக்கில் இருக்கக்கூடிய செல்வியும் நாரணனும் அந்த மறைகளும் அறிய முடியாதுங்கிறார். அது தேவர்களும் அறிய முடியாது. அப்பேற்பட்ட எம்பெருமான் சேயேறு சேவடி அப்படின்னா காளை வாகனத்தில் வரக்கூடிய தாமரை போன்ற அந்த திருவடிகளில் சென்று நீ அரசவண்டே நீ போகுங்கிற. போக பாக்கியங்களுக்கு உரிமை உடையவன் இந்திரன், அறிவுக்கு தெய்வமாகிய கலைமகள், வேதத்தை ஓயாம ஓதி கொண்டிருக்கக்கூடியவன் நான்முகன், செல்வத்திற்கு நிலைக்களமா இருக்கக்கூடியவன் நாராயணன். இவங்களோடு மாயேறு ஜோதின்னு சொல்லிட்டு இறைவனுடைய பெருமையை 3 அடியில சொல்லிட்டு அத்தகைய ஒருவனுடைய திருவடியை புகழ்ந்து பாடுங்கிறார். சேயேறு சேவடின்னா ரிஷபவானத்துக்கு என்ன சொல்றாரு, செம்மை நிறம் பொருந்தியுள்ள திருவடியா. வண்டைகள் இது என்ன காரணம் அப்படின்னா ஏன் திருவடின்னு சொல்றாரு, சேயேறு சிவந்த தாமரை போன்ற திருவடியாம். அதுக்கும் ஒரு உட்பொருள் இருக்குங்க. வண்டுகள் நிற வேறுபாட்டை நல்லா தெரிஞ்சுக்கும். அதனால அந்த தாமரை போன்ற திருவடி எளிதா கண்டுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சிவந்த திருவடிங்கிறார். வண்ணங்கள் தெரியுமா? அது எத்தனை அருமையான நுண்ணிய கருத்துக்களை வச்சு பாடியிருக்காரு. நானார் என் உள்ளமார் ஞானங்கால் யார், என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உன்பணிதேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்றூதாய் கோத்தும். நான் யாரு சொல்றேன், நான் என் மனம் எப்படிப்பட்டது, என்னோட அறிவு எந்த வகைத்துல இருக்கேன், என்னை பத்தி யாருக்கு தெரியும், ஒண்ணுமே தெரிய முடியாது சொல்றாரு. ஊனாருங்கிறாருல மாமிஷம் பொருந்திய மண்டை ஓட்டில் இந்த பிரம்ம கபாலத்தை சொல்றாரு. பிச்சை எடுக்கிறதுக்காக செல்லக்கூடிய பொன்னம்பலத்தில் குடியிருக்கக்கூடிய அந்த தேன் சிந்தும் தாமரை போன்ற திருவடிகளை அடைந்து உன்னை கோத்தும்பிய சொல்றாரு. அரச வண்டே நீ ஊதுங்கிறார். வானோர் பிரான் இங்க என்ன சொல்றாரு, நான் யாரெல்லாம் சொல்லிட்டு எம்பெருமான் என்னை ஆட்கொள்ளலைன்னா நான் எப்படி இருப்பேன், நான் மதிமயங்கி நான் யார், என் உள்ள எப்படி அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பொருள் தெரியாம இருந்திருப்பேன்ல.
அவன் என்னை ஆட்கொள்வதற்கு முன்னாடி நான் யாருங்கிற வினாவிற்கு என் மதிமயக்கம் காரணமாக நான் திருவாத ஊரன், நான் அமைச்சன்கிற ஒரு கர்வத்துல இருந்தேன்ல, என் உள்ள மாறுங்கிற வினாவை எழுப்பி திருவாத ஊரனாகிய நான் என்னுடைய இதெல்லாம் என்னோட அதிகாரத்துக்கு உட்பட்டதும் என் மனசு நினைக்கும்ல. ஆனா அந்த உள்ளத்தை ஆட்சி செய்யக்கூடியவன் அந்த நான் தான் நினைச்சு அகங்காரத்தோட இருந்தேன். ஞானங்கள் யாரு வினாவை எழுப்பி என் அறிவின் துணை கொண்டு ஆராய்ந்த அந்த ஞானத்தை அபரஞானம் பரஞானம்னு பிரித்து அந்த அபரஞானத்தின் எல்லையில்லாத பேரறிவு படைத்தவன்னு நான் நினைச்சுக்கிட்டு தெரிஞ்சேங்கிறேன். வானோர் பிரான் என்னை ஆள்வதற்கு முன்னாடி இருந்த நிலை இது. திருவடி தீட்சை கிடைச்ச ஒரே வினாடியில என்னுடைய அந்த மயக்கங்கள்லாம் போக்கிட்டாருங்கிற. அந்த மயக்கம் போன உடனே புதிதாக பிறந்த தெளிவோட பழைய வினாக்கள்ல சிந்திக்க ஆரம்பிச்சேன். நான் யாருங்கிற வினாவுக்கு திருவாத ஊரான் நீ அமைச்சருங்கிற பதில் வரல. திருவடியில் கட்டுண்ட ஒரு அடிமை, எனக்கு ஊரும் கிடையாது பேரும் கிடையாது, எத்தாயார் எத்தந்தையர்னு அப்பருக்கிறான் பாடுவது நினைவுக்கு வருதுல்ல. இந்த ஜென்மத்துல இவங்க அம்மா அப்பா, போன ஜென்மத்துல யாரு, நீ பிறக்க போற ஜென்மத்துல யாரு நமக்கு தெரியுமா? கட்டாயம் தெரியாது. என் உள்ளம் அப்ப நான் யாருன்னு என் உள்ளம் எப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. எம்பெருமான் ஆட்கொண்ட பிறகு எனக்குன்னு ஒரு உள்ளம் இல்லை. என் சித்தத்தில் அவன் புகுந்த காரணத்தினால அந்த உள்ளத்திற்குரிய தனித்தன்மை நீங்கி அவனே இருக்கக்கூடிய, அவன் ஆட்சி செய்யக்கூடிய இடமாக மாறி போச்சுங்கிற. ஞானங்கள் யாருன்னு கேட்போம்ல, அந்த நான் வசிக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் பற்றிய ஞானத்தை அபரஞானம், அதை கடந்து இருக்கக்கூடிய இறைவன் பற்றிய ஞானம் பரஞானம். இந்த பரஞானத்தை சொல்ற. திருவடியில் தஞ்சம் அடைந்தப்ப என்னுடைய நான்கிற அகங்காரம் இறந்து போனது. அது போனதுனால என்னுடைய அறிவும் மாய்ந்து போனது. அறிவு போனதுக்கு அப்புறம் பரஞானம் அபரஞானம்ங்கிற ஆராய்ச்சிக்கு எங்க இடம் இல்லைன்ட்டார். என்னை ஆட்கொண்டதுக்கு அப்புறம் என்னில நிகழ்ந்த இந்த மாற்றங்களை யார் அறிய முடியுங்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அமைச்சரா இருந்தவர். ஒரே வினாடியில அவருடைய மதிமயக்கத்தை போக்கி இத்தனை மாற்றங்களையும் செய்தவன் மிகப்பெரிய ஆளதானே இருக்க முடியும். ஒரு அமைச்சரை ஆண்டியாக்கினவன், அமைச்சரை பதவியில இருந்தவன் யாராவது சொல்ல, ஆண்டியாக்கினவன் ஆண்டிய அமைச்சராக்கக்கூடியவன். இந்த மாற்றங்களை செய்தவன் சொல்றாரு, மண்டை ஓட்டில் பிச்சை எடுத்து உண்பவங்கிற. வானோர் பிரான் என்னை மதிமயங்கி ஊனார் உடைதையில் உண்பலி தேர் அம்பலவன்கிறார். பிரம்ம கபாலத்துல பிச்சை ஏற்கக்கூடியவன். அவன் பிச்சைக்கு போறது என்னங்க, அவன் உணவு தேவைக்காகவா? இல்லவே இல்லை. உயிர்கள் தன்னுடைய ஆணவ கண்ம மலங்களை இறைவனின் அந்த திருவோட்டில் மலக்குற்றங்களை பிச்சையாக இட்டு முக்தி பேறு பெரும் பொருட்டு அவன் பிச்சைக்கு செல்கிறான். அப்படி மண்டை ஓட்டில் பிச்சை எடுப்பவன் தனக்கு வீடு இல்லாமல் வெட்ட வெளியில் ஆடக்கூடியவன்கிறார். துள்ளிர் இல்ல, பேய்களோடு பேய்கள் பாட பூதகணங்கள் பாட நடனம் ஆடக்கூடியவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் அத்தனை பெருமையுடைய எம்பெருமான் தேடக்கூடிய அந்த காலம் போன்ற திருவடியில் சென்று இந்த அரச உண்டே நீ வேகுவாயாகிறார். அப்பேற்பட்ட எம்பெருமானின் திருவடிகளை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம அதுக்கு சிந்திப்போம். இதுவரைக்கும் பொறுமையோட கேட்ட அனைத்து அடியார்கள் திருவடியை வணங்கி அடுத்த வாரம் சந்திப்போம் சொல்லி மணிவாச பெருமான் திருவடியை வணங்குவோம். சிவன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா வனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. சண்முகத்தரசே போற்றி, சரவண பவனே போற்றி, நுண்ணிய கல்வி ஞானம் நொடியினில் அருள்வாய் போற்றி, பண்ணிடும் தொழிலில் வெற்றி பலிக்கருள் பவனே போற்றி, மன்னிய நோய்கள் எம்மை வருத்திடாது ஒளிப்பாய் போற்றி, மண்ணிலம் மக்கள் சுற்றம் மகிழ்ந்திடக்காவாய் போற்றி, கந்தனே போற்றி போற்றி, கடம்பனே போற்றி போற்றி, வான்முகில் வளாது வேக மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி வழ்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவாயன்.
நன்றிங்கம்மா. சிவபெருமான். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள் நம்மோடு திருவாசகம் என்னும் தேனை வருக சொற்பொழிவு ஆற்றி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பு செய்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இதுகாரம் 1 மணி நேரம் இந்த கோத்தும்பி இப்பதான் முதல் பாடல் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆஹ், அம்மா வந்து சில பாடல்கள் எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. இந்த பொற்சொன்னத்துல நினைக்கிறேன். பொற்சொன்னத்துல ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடுகள் ஆஹ், ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். ஆமா, சிவபெருமான் சிவ சிவா திருச்சிற்றம்பலம். ஏன்னா பொற்சொன்னம் பாடலாம் போன இதுல பாதி முடிச்சிருந்தாங்க. இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில ஏதாவது உங்களை உள்ளத்தை தைத்திருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் தைத்திருக்கும். பேசின விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கும். அப்படி பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா பேசலாம். சிவபெருமான் சிவ சிவா. ஏன்னா எத்தனை பேர் ஊன்றி கவனிச்சீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் பயந்து கவனிச்சீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் புத்தகம் கையில வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா, அந்த வகையில இப்ப யாராவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசலாம். சிவாயினம் திருச்சிற்றம்பலம். இல்லைங்க, எனக்கு திருவாசகம்னா என்னன்னு தெரியாதுங்க, எனக்கு கோத்தும்பின்னா என்னன்னு தெரியாது அப்படின்ற கூட இருக்கதான் செய்வீங்க. திரு பொற்சொன்னம் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கட்சி ஏகமன குறித்த ஒரு செய்தி அங்க வரும். அது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஆழ்ந்து கவனிக்கிறவங்க மட்டும் தான் அந்த ஆழமான பொருள் தெரியும். கற்றோர் தான் காமருவர். யார் ஆழ்ந்து பார்த்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இது புரியும். அப்படின்னு அன்பு இருந்தா உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு ஏதாவது தெரியும்னு நினைக்கிறேன். சரி, யாராவது பேசணும்னா பேசலாம். பேசலாம். ஏதாவது எனக்கு இந்த செய்தி தெரியாதுங்க, இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லைன்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு விளக்கத்தை நான் கேட்டது இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆமா. ஒவ்வொன்னா விளக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா? நன்றிங்க. பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே திரு கோத்தும்பி, அதாவது இவங்க புத்தகத்த கையில வச்சுக்கங்க. ஆனா புத்தகத்தோட போனீங்கன்னா தான் அம்மா எடுக்கிற அந்த வரியில உங்களுக்கு அந்த ஒவ்வொரு வரியா போ முடியும். என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு, அத நம்ம தெளிவா பார்த்துட்டு போலாம். மகிழ்ச்சி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாயனம் அனைத்து அடியார்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். சிவாயனமா திருச்சிட்டு. நன்றிம்மா. வாங்கம்மா, வாங்கம்மா. சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். தில்லை. நன்றிங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்துக் கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை வழங்கும் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்ற நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் பங்கெடுத்த அத்தனை உள்ளவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து என்ன சொல்ல விடவே இல்லை அம்மா. அவங்களே என்ன பண்ணிடுறாங்க. ஆமா, நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவங்களே வாழ்த்து சொல்லிடுறதுனால என்னால வாழ்த்து சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. நான் தான் வாழ்த்து சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுவேன். வாழ்த்தோட அவங்க முடிச்சிடுறாங்க. ஆமா, திருச்சிற்றம்பலம். அதனால எனக்கு அடுத்து என்ன சொல்லணும்ன்ற ஒரு அந்த முடிவு தெரியாம நான் திருன்னு இங்க முழிக்க வேண்டியதா இருக்குது. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆரிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெறுப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.